Hi friends, welcome to another video. ரீசெண்டாக இன்டர்நெட்டில் வந்து வைரலாக போயிட்டுருக்கிறது வந்து நம்ம தல அஜித்தோட ரேஸ் கார் பற்றி தான். ஆக்சுவலாக வந்து 2025 ஜான்வரி மந்த் வந்து 24H ரேசிங் வந்து நடக்க போகுது. 24Hனா வேறு எதுவும் இல்லை, 24 hours என்டியூரன்ஸ் டெஸ்ட் மாதிரி அந்த ரேசிங் நடத்துவாங்க. ஆனுவலி வருஷம் அந்த ரேஸ் நடக்கும். நம்ம தல அஜித் வந்து அந்த போட்டியில் வந்து பங்கேற்கிறாரு. ரீசெண்டாக எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம், நம்ம தல அஜித் குமார் வந்து ஒரு ரேசிங் டீம் வந்து ஆரம்பிச்சிருக்காரு. இன்டர்நேஷனல் ரேசிங் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு ஹெல்ப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த ரேசிங் டீமை வந்து ஆர்கனைஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணாரு. அண்ட் இப்போ வந்து அதே டீம்ல இருந்து அவரே வந்து அவரோட ஓன் கார், இப்போ ரீசெண்டாக நம்ம பார்த்துருப்போம், அவர் வந்து போர்ஷா GT3 RS வெஹிக்கிள் வந்து வாங்கியிருப்பாரு. போர்ஷா GT3 RS வெஹிக்கிள் வந்து ஒரு ரேஸ் பெக் வெஹிக்கிள். அந்த வெஹிக்கிளோட ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து 4.34 crores. அந்த வெஹிக்கிளில் என்னென்ன இன்ஜின் ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 லிட்டர் ஃபிளாட் 6 நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் தான் அந்த வண்டியில் பவர் பண்ணுது. அந்த வெஹிக்கிள் வந்து பியூர் பீஸ்ட்னு நம்ம சொல்லலாம். ஒரு 7 ஸ்பீட் DCT கியர் பாக்ஸோட அந்த வெஹிக்கிள் வருது. இந்த வெஹிக்கிளில் 0 to 100 வந்து 3.2 செகண்ட்ஸில் வந்து இந்த காரால் அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் நம்ம தல அஜித் வந்து அதை வாங்கியிருந்தாரு, ரீசெண்டாக துபாயிலே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாரு. அவர் வெஹிக்கிள் வந்து லெஃப்ட் ஹேண்ட் டிரைவ் வெஹிக்கிள் தான். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் ஸ்டியரிங் இருக்கும். அவர் துபாய் ஸ்பெக் தான் அந்த வெஹிக்கிள் வாங்கியிருந்தாரு. அந்த வெஹிக்கிளை பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து ரேசிங் கலர்ஸில் அவர் வந்து இப்போ நியூவாக அந்த வெஹிக்கிளை பெயிண்ட் பண்ணியிருக்காரு. ஒயிட் வித் ரெட் பெயிண்டிங் வந்து பண்ணியிருக்காரு. அதில் வந்து நிறைய ரேசிங் சம்மந்தப்பட்டதெல்லாம் எழுதியிருக்கு. அஜித் குமார் ரேசிங் அந்த மாதிரிலாம் எல்லாம் பேட்ச்லாம் எழுதி ஒட்டியிருக்காங்க. அதில் வந்து SD80 சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் லோகோ ஒன்று வச்சிருக்காரு. SD80 இஸ் நத்திங் பட் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு. அந்த பேட்சோடவே அந்த காரை வந்து துபாய் ரேசிங்கில் வந்து கலந்துக்க போகிறாரு. ஸோ ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. நம்ம ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு லோகோவோட ஒரு போர்ஷா GT3 RS வெஹிக்கிளை வந்து நம்ம தல அஜித் வந்து தமிழ்நாடுக்கு ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி போய் துபாயில் ஒரு ரேசிங்கில் வந்து பங்கெடுக்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு பெருமையான ஒரு விஷயம்தான். அந்த வெஹிக்கிள் வந்து இப்போ பக்காவாக ரெடி ஆகி தல அஜித் வந்து போய் அந்த வெஹிக்கிளை ஃபுல்லாக இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்துருக்கிறாரு. நம்ம நார்மல் GT3 RSஐ விட உள்ளே வந்து கேஜ் பார்லாம் போட்டு ரொம்ப ரேஸ் ஸ்பெக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த வெஹிக்கிளில் யூஸ் பண்ணியிருக்க ஃப்ளாட் 6 மோட்டர் வந்து 550 bhp அண்ட் 450 Nm ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் தான். பட் அந்த வெஹிக்கிள் ஆல்ரெடி ஒரு ரேஸ் ஸ்பெக் வெஹிக்கிள் தான், டியூன் பண்ணியிருப்பாங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அதோட அவுட்புட்ஸ் இன்னும் நமக்கு அஃபிஷியலாக தெரியல. கண்டிப்பாக அந்த வெஹிக்கிள் வந்து ஒரு பீஸ்ட் தான். நம்ம தல அஜித் வந்து அந்த ஓட்டுறப்போ இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும். பிகாஸ் அவர் ஆல்ரெடி வந்து BMW ரேசிங்கு அண்ட் ஆல்சோ நேஷனல் ரேசிங் எல்லாத்துலேயுமே பங்கெடுத்திருக்காரு. நமக்கு அஜித் அப்படிங்கிறவர் வந்து ஒரு ஆக்டராக தாண்டி ஒரு ரேசராக தான் நிறைய பேருக்குமே தெரியும். அண்ட் யங்ஸ்டர்ஸ் மத்தியில் இன்றைக்குமே வந்து அவர் வந்து ஒரு ரேசராக தான் பசங்க பார்க்குறாங்க. இத்தனை நாள் ஆகியுமே அவர் ரேசிங்லேயும் காட்டுற இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அளவுக்கு அதிகமாக இருக்குது. இஸ் பேஷன் டுவர்ட்ஸ் ஆட்டோமொபைல்ஸ், இஸ் பேஷன் டுவர்ட்ஸ் கார் எல்லாமே வந்து வேற லெவலில் இருக்குது. இப்போ ரீசெண்டாக அவர் வந்து இதில் ரொம்ப இன்வால்வ் ஆகி அவர் வந்து அந்த ரேசிங்காக வந்து அவர் பண்ணுறது எல்லாமே பார்க்குறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் SD80 லோகோ போட்டு அந்த வெஹிக்கிள் ரெடி பண்ணது வந்து இன்னும் ஒரு அடிஷ்னல் நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. பிகாஸ் தமிழ்நாடு ரெப்ரசென்ட் பண்ணி அந்த வெஹிக்கிள், அதுவும் போர்ஷா GT3 RSன்றதெல்லாம் சும்மாவா. ஸோ அந்த வெஹிக்கிளை வந்து அவர் துபாயில் வந்து ரேஸ் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ பிக் திங். விடாமுயற்சி அண்ட் குட் பேட் அக்லி 2 படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது 2025. அந்த மூவி ஷூட்டிங் வந்து இப்போது நடந்துட்டு இருக்க இந்த நேரத்துலையுமே அவர் வந்து ரேசிங்காக தன்னோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி ரேசிங்கில் ஆர்வத்தை காட்டுறது வந்து ஒரு பெரிய விஷயமா தெரியுது. ஸோ லெட்ஸ் ஆல் விஷ் அவர் இந்த ரேசிங் வந்து கண்டிப்பாக வின் பண்ணுவாருன்னு நான் நம்புகிறேன். இந்த ஒரு டாபிக் தான் இப்போ வந்து வைரலாக இன்டர்நெட்டில் பரவிட்டு இருக்கு. ஸோ கார் லவர்ஸு, தல ஃபேனு எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. பால்ஸ் ஆப்புக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய ஆட்டோமோட்டிவ் கண்டென்ட்ஸு, என்டர்டைன்மெண்ட் கண்டென்ட்ஸு, டே டு டே இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கு. இப்போ ரைட் வீடியோஸும் வரப்போகுது. ஸோ அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டே சப்ஸ்கிரைப் வித் பால்ஸ் ஆப். ஐ see you guys in the next video. Bye.